ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு புது மூவி பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு லைக் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்கவே மூவிக்குள்ள போகலாம். இவங்க தான் நம்ம மூவியில் ஹீரோயின். இவங்க வந்து சிஸ்டம் வேர்ல்டுலேருந்து தான் வராங்க. உங்கள் ஹஸ்பண்ட் எங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருந்து நீங்கள் இன்னும் வந்து செப்பரேட் ஆகலை, அதனால வந்து நீங்கள் இறக்குறீங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க அப்படியே இறந்து போயிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் வந்து வேற யார்கிட்டயோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் வந்து இவங்களுக்கு காமிக்கிறாங்க. அந்த ஞாபகம் வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது. நீங்கள் மறுபடியும் வந்து ரீபர்ன் ஆகிறதுக்கு சூஸ் பண்ணுறீங்களா, இல்லை இந்த வேர்ல்டை விட்டுட்டு போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நான் மறுபடியுமே வந்து இந்த வேர்ல்ட விட்டுட்டே போயிடுறேன். ஆனாலுமே என் மிஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சுல, அந்த மிஷனை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிடுறேங்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்றாரு. இப்படி டிவோர்ஸ்ன்னு கேட்குறீங்க, எதுக்கு டிவோர்ஸ் பண்ணணும்? நான் டிவோர்ஸ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சும்மா நான் ஒருத்தவங்களை ஃபேக்கா மேரேஜ் பண்ணணும், அதுக்காக டிவோர்ஸ் பண்ணாதான் வந்து மேரேஜ் பண்ண முடியும்னு சொல்றாரு. பெரிய டாக்டர், இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரியுமா? அதனால வந்து டைவர்ஸ் ஆகுற மாதிரி இருந்தா தான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியும். அதுவுமே வந்து ஒரிஜினலா இல்ல ஃபேக்கா தான். அவ என் கிளாஸ்மேட், அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இந்த ஹெல்ப் பண்ணலான்னு நினைக்கிறேன். அதுவுமே கொஞ்ச நாளைக்கு தான். அது கூட நீ ஒத்துக்க மாட்டேல்ல அப்படிங்கிற சொல்றாங்க. நான் உங்களுக்காக கால்லாம் போயிட்டு என் டான்ஸருங்கிற என் ஆம்பிஷன்லாம் விட்டுட்டு உங்க கூட இருக்கேன்பாங்க. இருந்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஹீரோயினை தான் வந்து திட்டிட்டு போயிடுவாங்க. நான் இன்னைக்கு நைட் வரமாட்டேன், எனக்கு சர்ஜரி இருக்கு, நாளைக்கு காலையில வந்து கோர்ட்டுக்கு போகணும், அதனால மேரேஜ் சர்டிஃபிகேட் ரெடியா வச்சுக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் ஃபீல் பண்ணி அழுதுட்டே தான் இருப்பாங்க. அப்பதான் பின்னாடி இருந்து ஒருத்தர் வருவாரு. வந்து ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு கத்திய கொண்டு வந்துட்டு இது பண்ணுவாங்க. "இல்ல நானாலாம் குத்திக்க மாட்டேன்" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. யாருனாலயுமே வந்து உங்கள வந்து அழிக்கலாம் முடியாது. உங்களுக்கே வந்து 3 நாள் டைம் இருக்கு. ஒண்ணு வந்து நீங்க இவர டிவோர்ஸ் பண்ணிரணும். இல்லாட்டி வந்து 3 நாள்ல அவருக்கு சொல்லி புரிய வைங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு போவாங்க. அதனால இவங்களுமே ரோட்ல வந்துட்டு நான் டிவோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன். நீங்க ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. இல்லாட்டி வர கார்ல இடிச்சுருவேம்பாங்க. கரெக்ட்டா அவங்க அம்மா வந்துருவாங்க. "எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிற?" அப்படிங்கிறாங்க. "அவனுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன். அவனுக்காக இந்த அளவுக்கு பண்ணிட்டேன். அவன் டிவோர்ஸ் பண்ணா பண்ணிட்டு போறான்" அப்படிம்பாங்க. "அம்மா அவன் டிவோர்ஸ் பண்ணா நான் செத்துருவேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே அவங்க அம்மா வந்து இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க. "நான் உங்க பொண்ணே இல்ல" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிருவாங்க. உங்க கார் வந்து இடிக்கிற மாரி வரும். கடைசியா வந்து ஹீரோயின் தான் வந்து அப்படியே இடிச்சுருவாங்க. அவங்க அம்மாவ தள்ளி விட்டுட்டு, ஹீரோயின் வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அப்ப ஹீரோயின கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்துருவாங்க. கண்ண முழிச்சுருவாங்க தான், அவங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறதுக்காக அவங்க அம்மா வேற போயிருவாங்க. அது சிஸ்டம் வேர்ல்டுலருந்து ஒரு நாள் வருவாரு. உண்மையாவே நான் செத்துருவேனான்னு கேட்பாங்க. இப்பலாம் நீங்க ஒண்ணும் சாகவே இல்ல. இங்க பாருங்க உங்க வீட்ல தான் இருக்கேன்பாங்க. ஆமா நான் சாகவே இல்ல. கார் இடிச்சுச்சுல்ல. அப்புறம் ஏன் என் பாடிக்கு ஒண்ணுமே ஆகல. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணியா? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. அதெல்லாம் இல்ல. 3 நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன இது பண்ணாலுமே அந்த அளவுக்கு வலிக்காது அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதனால இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள அவங்க மைண்ட சேஞ்ச் பண்ண பாருங்க. இல்லாட்டினால நீங்க வந்து இறந்துருவீங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. இவங்களுமே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வருவாருன்னு வெயிட் பண்ணுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து எந்திரிப்பாங்க. ஆனாலுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவர போட்டு வந்து அடிச்சுருவாங்க. டிவோர்ஸ் பண்ணதுக்காக நீ வேணும்னே இப்படி நடிச்சுட்டன்னு நீயே போய் கார் ஆக்சிடென்ட் மாரி வந்து இது பண்ணிட்டு இருக்க அப்படிம்பாங்க. இல்ல நான் உண்மையாவே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சும்பாங்க. நான் உன்ன நல்லா செக் பண்ணி பார்த்துட்டேன். உனக்கு கொஞ்சம் கூட அடியே படல அப்படிங்கிற மாரி சொல்லுவாரு. டிவோர்ஸ் வாங்குறது பிடிக்காம தான் வந்து கார் ஆக்சிடென்ட்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருந்திருக்கிறேன். இப்படியே இது பண்ணிட்டு இருக்காத. அவங்க அம்மாவ காப்பாத்தலன்னா பில்டிங்ல இருந்து குதிச்சுருவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க அம்மாவுமே வந்துருவாங்க. நீ என்ன இப்படி மோசமான ஆளா இருக்கிறன்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் கரெக்ட்டா இந்த கெட்டவளுமே இங்க வந்துருவாங்க. என்னால தான் உங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை. என்னால தான் இப்படி எல்லாம் இருக்கு. உங்க ஒரு நல்ல குடும்பத்துல வேற நான் வேற வந்து இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு. எங்க அம்மாவுக்கு வேற ரொம்ப உடம்பு சரியில்ல. அதனால தான் சிஸ்டர் கொஞ்சமாவது எனக்கு புரிஞ்சுக்கோங்கம்மா அப்படின்னு மாரி சொல்லுவா. ஹீரோயின இவரு வந்து தப்பா பேசிட்டு இருப்பாரு. அது அவங்க அம்மாவுக்கு புடிக்காது. புடிக்காம தான் வந்து அவங்க அடிச்சுருவாங்க. "ஆன்டி எனக்காக நீங்க அடிக்காதீங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான்பாங்க." அவளையுமே வந்து அடிச்சுருவாங்க. ஹீரோயின் வந்து அப்படியே ஒரு மாரி பார்ப்பாங்க. "இங்க பாருங்க இப்படிலாம் பெரியவங்கன்னு பார்க்க மாட்டேன்னு" சொல்லிட்டு இவன் அப்படியே தள்ளி விட்டுருவான். இந்த அம்மா வந்து "ஐயோ! இவன் என்ன அடிச்சுட்டான். அடிச்சதுல எனக்கு அடிபட்டுருச்சுன்னு" சொல்லிட்டு இவங்க வேற கீழ உட்காந்து அப்படியே புலம்பி நடிக்க ஆரம்பிச்சுருவாங்க. "ஏங்க சும்மா தான் நான் தள்ளி விட்டேன். இப்படிலாம் கத்தாதீங்க. பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கு. உங்க அம்மாவ கண்ட்ரோல் பண்ணும்பாங்க." அப்ப ஹீரோயினுமே கீழ உட்காந்து "ஐயோ! எங்க அம்மாவே அடிச்சுட்டானே" இது அதுன்னு சொல்லிட்டு தான் இது பண்ணிட்டு இருப்பாங்க. வேற கையெடுத்து கும்பிடுறேன்ப்பா. தயவு செஞ்சு இத பெரிய பிரச்சனையாக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒழுங்கா இவள வெளிய போ சொல்லு. இல்லாட்டி இப்படிதான் பண்ணுவோம்பாங்க. அப்ப எப்படியோ வந்து கெட்டவள அவன் வெளிய போக வச்சுருவான். அம்மா, புள்ள 2 பேருமே வந்து சேர்ந்து நடிச்சுட்டு தான் வந்து போவாங்க. அந்த டைம் தான் அவன் அப்படியே ஃபோன எடுத்து பார்ப்பான். ஃபோன்ல வந்து என்னன்னா, ஏதோ கால் பண்ணியிருப்பாங்க. ஏதோ வந்து ஆன்லைன்ல போஸ்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து கால் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து நாங்க பப்ளிக்கா வந்து போஸ்ட் ஆயிருச்சு. அதனால டிவோர்ஸ் வாங்குறது கஷ்டங்கிற மாரி ஒரு மேட்டர் சொல்லுவாங்க. அம்மாவும் புள்ளையும் அவன் போனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் நல்லா நடிச்சுட்டோம்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து "அம்மா சாரிம்மா, நான் உங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்ல" அப்படின்லாம் சொல்லுவாங்க. "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என் பொண்ணுக்காக வந்து நான் இது கூட பண்ண மாட்டேனா? நல்லவனா இருந்தாவாது பரவால்ல. இவன் சரியான கெட்டவன். ஆனாலுமே நீயுமே சொன்னா கேட்க மாட்டேங்கிற. அதனால தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. பேசுறது எல்லாத்தையுமே வந்து இந்த சிஸ்டம் வந்து கேட்டுட்டு தான் இருப்பான். இந்த உலகத்துல வந்து யாரு இப்ப எது தப்பு பண்ணாலுமே நீதி கிடைக்குங்கிற மாரி சொல்றாங்க அப்படிங்காங்க. ஹீரோயின் வந்து இல்லம்மா அவனுக்கு நான் போய் நல்ல ஒரு லெசன் சொல்லிக் குடுத்துட்டு வரேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இந்த கெட்டவன் என்ன பண்ணுவான்னா, எவனுக்கிட்டயோ வந்து காச குடுப்பா. காச குடுத்துட்டு ஹீரோயின கொலை பண்றதுக்காக தான் காசு குடுத்துருப்பா. இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து வீடியோ எடுத்துருவாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து எவிடன்ஸ் கலெக்ட் பண்றாங்க. பின்னாடி வந்து அவன் இருப்பான். எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அப்படிங்கிற அவங்க உன்ன கொலை பண்றதுக்காக தான் காசு குடுத்தாங்க அப்படிங்கிற மாரி தெரியும். அவனோட உண்மையான ஃபேஸ் என்னன்னு சொல்லிட்டு அவனுக்கு காமிச்சோம்னா அவனுக்கு கொஞ்சம்
கில்ட்டியா இருக்கும்ல, அதனால தான் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. கரெக்ட்டா வந்து ஹீரோயினுடைய ஹஸ்பண்டுமே வந்துருவாரு. "நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி சொல்லி 2 பேருமே ஹக் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. இதையுமே வந்து அப்படியே வந்து வீடியோ எடுத்துருவாங்க. இவங்க 2 பேருமே அப்படியே ரொமான்ஸ்லாம் வேற பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு அப்படியே கடுப்பா தான் ஆகும். இருந்தாலுமே எவிடன்ஸ்க்காக என்ன பண்றதுன்னு தெரியாம தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா நீங்க எல்லா இடத்துலயுமே வந்து புரொடெக்ட் பண்றீங்க. நான் உங்க சிஸ்டர் உங்க ஒய்ஃப் வேற உங்கள ரொம்ப லவ் பண்றாங்க. நான் வந்து எதுவும் உங்கள வந்து டிஸ்டர்ப் பண்றேனா? அப்படி மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கால் இல்லாதவ கூட எவ்வளோ நாளா இருக்கிறது. உனக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்குது. அதனால நான் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஃபீல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம்ல இருக்கவங்க கூட இது பண்ணுவான். அதாவது தெரியும்ல இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்காங்கன்னு சொல்லிட்டு, "எதுக்கு நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. நான் சிஸ்டம் என்னால வந்து பீப்பிளோட மனசெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. எப்ப யார் என்ன கேட்கறாங்களோ அத மட்டும் தான் பண்ண முடியும். நான் தேவையில்லாததெல்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இவங்க 2 பேரையுமே வந்து நான் என்ன பண்றேன் பாருங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் வந்து முடிவெடுத்திருப்பாங்க. இவன் சர்ஜரி பண்ணலையே அந்த காம்ப்ளிகேஷன்ல வந்து நான் சாகுறேன். அப்பதான் அவனுக்கு வந்து ஃபீலா இருக்கும். அவனுக்கு ஒரு கில்டி ஃபீல ஒரு வர வைக்கணுங்கிறது தான் ஹீரோயினோட இது. ஃப்ளாஷ்பேக் நெனச்சு பாப்பாங்க. என்னன்னா, ஹீரோயினுக்கு வந்து ஃபேஸ்ல ஏதோ ஒரு அடிபட்டுருக்கும். இவன் என்னன்னா, இவன் பெரிய சர்ஜன். இவன் அதனால வந்து ஹீரோயின் அப்படியே வந்து ஃபேஸ்லாம் வந்து ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், "உண்மையாவே சொல்றேன், நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட மிரர் எடுத்து காமிப்பாங்க. நான்லாம் ஆப்ரேஷன் பண்ணல. உன்ன மாரி ஒரு பெஸ்ட்டான ஃபேஸ வந்து நான் வந்து டெவலப் பண்ணவே இல்லன்னு சொல்லிட்டு, இவன் ஒரு பக்கம் வேற ரொம்ப சந்தோஷமா இருப்பான். "அப்பனா என்ன நீ லவ் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "ஆமா, நான் உன்ன லவ் பண்றேன்" அப்படிங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே வந்து சேர்ந்திருப்பாங்க. அவன் வந்து என் ஃபேஸ வச்சு தான் வந்து அவனுக்கு எல்லாமே இது பண்ணான். இப்ப நான் அவன சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் வந்து ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. நீங்களுமே அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க போறீங்களா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவங்க 2 பேரும் பண்ற தப்ப வந்து அவங்களுக்கே நான் புரிய வைப்பேன். நான் உங்க அம்மாவுக்காகவாது இது பண்ணலாம். அவங்க ஒண்ணும் என் சொந்த அம்மாலாம் இல்ல. ஆனாலுமே அவங்க உங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. சொந்தமா தான் இல்லைல்ல. அதனால நான் போய் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் வந்து வீடியோ எடுத்துட்டே வருவாங்க. என்ன நல்லா சிரிங்க, சிரிங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எவ்வளோ நாளா இப்படி 2 பேரும் ஒண்ணா இருக்கீங்க? நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு தான் ஏன்னா நீங்க டிவோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னுலாம் பொய் சொல்லிட்டு இருக்கீங்களாமாங்க. எங்க அம்மா உயிரோடலாம் நான் விளையாட வேணா சிஸ்டர் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பனா இப்ப 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உண்ம தானே அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்ல, இல்ல என்னால நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலும் அவள புடிச்சு வந்து ஹீரோயின் வந்து கீழ தள்ளி விட்டுருவாங்க. இல்ல எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க எவிடன்ஸா. ஆனாலுமே அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஃபோன ஒழுங்கா குடு, குடு அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாரு. இல்ல இந்த நான் ஆன்லைன்ல வந்து போஸ்ட் பண்ணி உங்க 2 பேர் யாருன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் வந்து அந்த ஹோஸ்ட் கிட்ட வேற கைய காமிப்பாங்க. அங்கருந்து ஒரு ஸ்கூட்டி வர மாரி இருக்கும். ஹீரோயின் வந்து ஆக்சிடென்டலா தானே பிளான் பண்ணியிருப்பாங்க. கடைசி என்னன்னா அவங்க அம்மா வந்து ஹீரோயின் வந்து காப்பாத்திருவாங்க. இவளுமே வந்து ஃபோன செக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனா எதுவுமே இருக்காது. இங்க வேற ஆக்சிடென்ட் ஆயிருமா, "எதுக்கும்மா நீங்க வந்தீங்கனாட்டி?" "ஆமா, நீ ஏதோ சொல்லிட்டு வந்த. எனக்கு மனசே கேட்கல. அதனால தான் நான் இங்க வந்து பார்த்தேன். நல்ல வேளை உன்ன நான் காப்பாத்திட்டேன். உன்ன இவங்க புல்லி பண்ணாங்கன்னா, இவங்கள நான் சும்மா விடக்கூடாதுன்னு தான் வந்தேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. மறுபடியுமே அந்த ஹாஸ்ட் வேற மறுபடியும் இது பண்ணுவான். ஆனா கடைசியா வந்து அவங்க ஹஸ்பண்ட தான் வந்து தள்ளி விட்டுருவாங்க. அப்படியே வந்து ஹீரோயினும் அவங்க ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து ஹக் பண்ணி வந்து விழுந்துப்பாங்க. அப்புறம் ஹீரோயினுக்கு வேற கையில அடிபட்டுரும். அதனால அவரே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு தான் தூக்கிட்டு போவாரு. "நீ எல்லாம் உன்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக வேணாம். குடு" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க பொண்ணு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கா. நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினுமே ஹாஸ்பிட்டல்ல வந்து கண்ண முழிச்சுருவாங்க. கையில வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டேன். அதனால இனிமேல் ஸ்கார்லாம் இருக்காது. நீ எதுவும் பயப்படாத அப்படிங்கிற மாரி தான் வந்து சொல்லுவாங்க. "நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஒரு மாதிரியே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. சடனா வந்து நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அதுல ஏதோ ஒரு பிரச்சனை வேற பண்ணிட்டீங்க. அதுல அவங்க குடும்பத்தார் வேற வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "நீ ஓகே தானே? என்ன நீ பழசு நடந்ததெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கேன்பாங்க." "என்ன பழசா? எனக்கு பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அம்மா என்னம்மா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நீ எந்த வருஷம் நடந்தது? இப்ப எதுக்கு பேசுன?" "2018ல நடந்தது. அப்பதானே நீங்க ஃபர்ஸ்ட்டா வந்து கிளினிக் ஓப்பன் பண்ணீங்க." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஐய்யயோ! இவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அவரு கண்ணெல்லாம் வேற பார்ப்பாரு. பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாரி ஆயிரும். ஐய்யயோ! என் பொண்ண வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன் அப்படிம்பா. அம்மா எனக்கு காலுக்கு என்னம்மா ஆச்சு? அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழ விழுந்துட்டேன் அப்படிம்பாங்க. என் ட்ரீமே வந்து டான்ஸர் தானே அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி ஹீரோயின் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து அழுதுட்டு இருக்கும்போது தான் வந்து இந்த கெட்டவளுமே வருவா. "சிஸ்டர் நீங்க ஓகே தானே?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "யாரு?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவங்க அம்மா வெளிய போன்னு வேற சொல்லுவாங்க. "சிஸ்டர் நான் தான் லிவி. எனக்கு என்ன ஞாபகம் இல்லையா?" அப்படின்னு சொல்லுவாங்க. "அவளுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "கையில தானே அடிபட்டுச்சு, மண்டையிலயே அடிபட்டுச்சு." அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவங்க கல்யாணம் ஆனதும் சொல்லிருவாங்க. "ஆமா கல்யாணம் ஆயிடுச்சான்னு?" கேட்பாங்க. "ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு கால் வேற இல்ல. அப்பன்னா நீங்க என்ன எப்படி பார்த்துக்கிறீங்களா? இல்ல நீங்க வெறுக்கிறீங்களா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "எனக்காக தானே நீ உன் கால குடுத்த. அப்புறம் நான் உன்ன பார்த்துக்காம யார் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து
ஃபேஸ்ல வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுனப்ப நடந்தது எல்லாத்தையுமே வந்து அவர் அப்படியே நெனச்சு பாப்பாரு. பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கெட்டவ வந்து இவளுக்கு மெமரி லாஸ் ஆனது உண்மையா இருந்தாலும் சரி, பொய்யா இருந்தாலும் சரி, நான் எப்படியாவது இவர கல்யாணம் பண்ணிறணும் அப்படிங்கிற மாரி தான் அவ ஒரு பக்கம் நெனச்சுட்டு இருப்பா. என்ன இங்க போயிட்டு இருக்குது, இவங்க யாரு அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இவளா? இவ வந்து உன் ஹஸ்பண்ட் உன்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு இவள போய் கல்யாணம் பண்ணிக்க போறானாமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து முட்டி போட்டு என்ன விட்டுட்டு போகாதீங்க. நீங்க பாரு என் ஹஸ்பண்ட என்கிட்டயே குடுத்துரு அப்படின்னு அவர ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 2 பேர்கிட்டயுமே வந்து முட்டி போட்டு வந்து கெஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து இவங்களுக்காகலாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காத சொல்லுவாங்க. இந்த கெட்டவ வந்து அவங்க மெமரி வந்து மறுபடியுமே வந்து நான் ரீஸ்டோர் பண்றேன். எனக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்ப நான் நெறைய டைம் பண்ணியிருக்கிறேன். அதனால நான் இதுல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல என் பொண்ண நீ ஏதாவது பண்ணிருவ. நீ ஏதோ பண்ண போற அப்படின்னு மாரி சொல்லுவாங்க. இல்ல இவர்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. இவருமே டாக்டர் தானம்பாங்க. ஆமா இவள்ட்ட கொஞ்சம் ஸ்கில் இருக்கு. இது நானே நெறைய டைம் பார்த்துருக்கேன் அப்படி மாரி சொல்லுவாங்க. வேணாம் அப்படிங்கிற மாரி தான் அவங்க அம்மாவுமே சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து இவ வந்து அது இதுன்னு சொல்லிட்டு இவங்கள அப்படியே வந்து இது பண்ணிட்டு அவ மனச மாத்திட்டு ஹீரோயின மட்டும் உள்ள வச்சுட்டு அனுப்பிருவாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த ஹோஸ்ட்ட தான் வந்து அப்படியே வந்து கூப்பிடுவாங்க சிஸ்டம. என்ன நீங்க மறுபடியுமே எதுக்கு இப்ப அம்னீஷியா மாரி நடிக்கிறீங்களா? அப்படின்னா, ஆமா அம்னீஷியா மாரி நடிச்சு என் ஹஸ்பண்ட வந்து கில்ட்டியா ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்காக தான் வந்து நான் இப்ப இந்த அம்னீஷியாங்கிற இதவே நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வேற செத்து அவங்களுக்கு வந்து குற்ற உணர்ச்சி ஏற்படுத்தலான்னு பார்த்தேன். கடைசில அது எதுவுமே நடக்காம போயிருச்சு. அதனால தான் இப்ப வந்து இந்த அம்னீஷியா பிளான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவங்க வந்து நான் பொண்ணுன்னு நெனச்சுட்டு அவங்க ரொம்ப எனக்காக வந்து பாசமா இருக்கிறாங்க. அவங்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும்ல. அதனால தான் வந்து நான் இதெல்லாம் பண்றேன் அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயின் அவங்க பிளான சொல்லிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோயின் தான் வந்து உட்காந்துருப்பாங்க. அந்த கெட்டவ வருவா. இந்தாங்க நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயினுக்கு வந்து தண்ணி தருவாங்க. தண்ணி தந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே ஹீரோயின் வந்து படுக்க வைப்பா. படுக்க வச்சுட்டுமே இவ என்ன பண்ணுவான்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நெனைக்கிறோம். அது வந்து ஃபேக் மேரேஜ் எல்லாம் இல்ல. என்ன நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி நான் ஒய்ஃப் இருக்கேன்ல. கல்யாணம் ஆனாலும் பையன பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம்பாங்க. இல்ல என் டார்கெட்டே வந்து கல்யாணம் ஆன ஆள வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது தான். சும்மா ஒரு கிளாஸ் தண்ணிய குடிச்சிட்டு நீ வந்து எனர்ஜிய வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. நான் சொல்றத மட்டும் கேளு. இல்லாட்டி நான் உன்ன அப்படியே கொலை பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த ஊசிய வச்சு ஹீரோயின ரொம்ப வந்து கொடுமைப்படுத்திட்டு இருப்பா. ஹீரோயின் வேற வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருப்பாங்க. விடு விடுன்னு சொல்லிட்டு. ஆனாலுமே இவ கெட்டவள்ல நான் கல்யாணம் பண்ணிப்பேன். நீ விட்டுட்டு போயிடணும். டிவோர்ஸ் பண்ணணும். அம்னீஷியா மாரி நீ நடிக்கிறியா? இல்ல உனக்கு உண்மையாவே அம்னீஷியாவுக்கு அனுப்பிருவேன். ஒழுங்கா நீ டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து இங்க ரொம்ப மிரட்டிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுமே வந்து அப்படியே ரொம்ப கொஞ்சம் அழுதுட்டு நடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அப்புறம் தான் வந்து இவ வந்து இங்க பாரு இந்த இன்ஜெக்ஷன வச்சு நான் உன் போன்லயே குத்துறேன். அப்ப பாரு உன் எமோஷன்லாம் என்ன எல்லாமே வந்து காணா போக போகுது. எவ்ளோ லவ்வா இருந்தாலும் போகுதுன்னு சொல்லிட்டு தான் வந்து அவ அப்படியே குத்த வருவா. ஆனாலுமே வந்து ஹீரோயின் அப்படியே வந்து கைய புடிச்சிருவாங்க. ஹீரோயின் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட்டே வந்து ஒரு வீடியோ வந்து அங்க கேமரா ஆன் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. ஏன்னா இவ பண்றது வந்து ஏதாவது தப்பான எண்ணத்துல தான் இருக்கான்னு எனக்கு தோணுது. அதனால வந்து கார் ஆக்சிடென்ட்டே ஃபெயில் ஆயிடுச்சு. இத வச்சு நம்ம ஏதாவது வந்து ப்ரூஃப்காக தான் நான் இது பண்றேன் அப்படின்னு சொல்லி தான் வந்து அந்த சிஸ்டம் கிட்ட வந்து ஹீரோயின் ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த கெட்டவள புடிச்சு வந்து கீழ தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன நீ என்னையவே பின்ன எடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி அடுப்ப போவாங்க. கரெக்ட்டா அவங்க ஹஸ்பண்ட் அவங்க அம்மா வந்துருவாங்க. அப்பதான் வந்து இவங்க என்ன தள்ளி விட்டுட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஹீரோயின் வந்து பிளட் வாமிட் வேற எடுத்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அம்மா இவதாம்மா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. என்னோட இதுலயே வந்து என்ன குட்டி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டா. இங்க பாரு இவ என்ன இவ்ளோலாம் கஷ்டப்படுத்துறா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் எதுவுமே பண்ணல. அவங்களா தான் கீழ விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு பைத்தியம் முடிஞ்சிருச்சுன்னு இந்த கெட்டவ ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பா. ஆனா ஹீரோயின் கையில வேற ரொம்ப காயமா வேற இருக்கும். நீ அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தானே பண்ற. மெமரி லாஸ்க்கு எதுக்கு கையில குத்தன அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவ வேற ஒரு பக்கம் திருன்னு வேற முழிச்சுட்டு இருப்பா. அவள எதுவும் சொல்லாதீங்க. அவன் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு தான் வந்தான்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலுமே ஹீரோயினோட அம்மா வேற ஒரு பக்கம் வேற சொல்லிட்டு இருப்பாங்க. அவ கெட்டவ உங்க 2 பேர்னால என் பொண்ணோட இதே போகுது அப்படிம்பாங்க. ஆனாலுமே ஹீரோயின் சொல்லுவாங்க நான் வந்து இவருக்கு எல்லாமே வீடியோ எவிடன்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். ட்ரீட்மெண்ட் பண்றேன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணனான்னு சொல்லிட்டு வீடியோ இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. வீடியோ மட்டும் வரட்டும். என் பொண்ணு உடம்புல இருக்க காயத்தையுமே நீங்க நம்பலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போய் வந்து போனை எடுத்துட்டு இது பண்ணுவாங்க. இங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்டவ வந்து சிஸ்டம வந்து கூப்பிட்டுருவா. சிஸ்டம் வந்து என்னன்னா கெட்டவன் வந்து அந்த வீடியோவே வந்து அப்படியே ஃபுல்லா வந்து மாத்தி விட்டுரும். ஆனா இது எல்லாத்தையுமே வந்து ஹீரோயின் வந்து பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வேற ஒரு பக்கம் ஷாக்லயே இருப்பாங்க. ஆன்ட்டி பாத்தீங்களா வீடியோல எல்லாம் நான் உங்க பொண்ண எதுவுமே பண்ணல. எல்லாமே தப்பா தான் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இவங்க சும்மா தான் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஆனாலுமே வீடியோலயுமே வந்து அவ எதுவும் தப்பு பண்ற மாதிரிலாம் இருக்காது. நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி தான் அந்த வீடியோலயுமே இருக்கும். பாத்தீங்களா நான் எதுவுமே பண்ணல. இவங்க என்கிட்ட பொய் சொல்றாங்க. என் மேல பிரச்சனை பண்றதுக்காக தான் பாக்குறாங்க. சும்மா தேவையில்லாம இவ்வளவு குறை சொல்ற வேலை வச்சுக்காதீங்க அப்படிம்பாங்க. என் பொண்ணு உடம்புல இவ்ளோ காயம் இருக்கு. இத சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா? இப்படியாப்பட்ட ஒரு ஹஸ்பண்டுக்காக எதுக்கு வந்து நீ உயிர குடுக்குறேம்பாங்க. அம்மா இது என் குடும்ப விஷயம். இதுல நீங்க தலையிடாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுமே வந்து கோச்சிட்டு போயிடுவாங்க. சாரிம்மா நான் செத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் இப்படி எல்லாம் திட்டினேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எனக்கு வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா? எனக்கு இங்க இருக்க புடிக்கல. நான் வீட்டுக்கு போகணும்னு நெனைக்கிறேன். வீட்ல போயாவது நம்ம சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் அப்படியே மயங்கி விழுகிற மாரி இருப்பாங்க. அதனால அவங்க ஹஸ்பண்ட் வந்து தூக்கிட்டு வீட்டுக்கு போயிருவாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அப்படியே வந்து படுத்திருப்பாங்க. அப்பதான்
அவங்க ஹஸ்பண்ட் வந்து மேல வந்து போத்திலாம் விடுவாரு. போத்தி விட்டதுக்கப்புறம் வந்து ஹீரோயினுமே வந்து எந்திரிச்சுருவாங்க. "எந்திரிச்சிட்டியா? இந்தா நீ கொஞ்சம் தண்ணி குடி" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நான் வந்து கொஞ்சம் வேலைக்கு போறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி. ஏதாவது முடியலன்னா கால் பண்ணும்பாங்க. "என்ன நீங்க முன்னாடி இருந்த மாரி தான் இப்பவுமே பார்த்துக்கிறீங்கன்னு" சொல்லிட்டு தான் வந்து அவர வந்து ஹீரோயின் போய் வந்து கிஸ் பண்ணிருவாங்க. "சரி நீ இரு நான் வேலைக்கு போயிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து விட்டுட்டு போயிருவாங்க. அவங்க வந்து சிஸ்டம வர சொல்லுவாங்க. சிஸ்டம ஏன் வர சொல்லியிருப்பாங்கன்னா வந்து, இவ ஹீரோயின் தான் கூப்ட்டுருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அவன் வந்து இது பண்ணிட்டானா, அதனால தான் நீ வந்து அவளுக்கு ஏதாவது பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமாவது கில்ட்டி இல்லையா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. இங்க பாருங்க அவங்களுமே வந்து மிஸ் வேர்ல்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப நீ அவ பக்கமா, என் பக்கமா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான்லாம் யார் பக்கம்லாம் இருக்க மாட்டேங்க. என்ன ஃபர்ஸ்ட்டு யார் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்காக தான் நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "நீ எதுக்கு அவளுக்கு ஹெல்ப் பண்ண? அவ எப்படியாப்பட்டவ? அவள பத்தி சொல்லு" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவன் எதுக்கு வந்தானா இந்த வேர்ல்டுக்குள்ள? அவ வந்து ஹேப்பியா இருக்கிற ஃபேமிலி எல்லாம் வந்து தேடி கண்டுபிடிச்சு, அவங்கள பிரிச்சு அந்த ஹஸ்பண்ட வந்து கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் இவளோட எய்மு. இதுவரைக்கும் 10 பேத்த வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படிம்பாங்க. "இதெல்லாம் உனக்கு முன்னாடியே தெரியும்ல, ஏன் என்கிட்ட சொல்லல?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின் கேட்பாங்க. "இந்த சிஸ்டம் தாங்க. கேட்கற கேள்விக்கு மட்டும் தான் சொல்ல முடியும். தேவையில்லாததெல்லாம் சொல்லக்கூடாது." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. "நீ ரொம்ப நல்லா தான் நடிச்சுட்டு இருக்கிற. அவள யாருன்னு சொல்லிட்டு நான் இந்த உலகத்துக்கு காமிக்கிறேன். அவள் இதே பொழப்பா தானே இருக்கிறா. அவள நான் சும்மா விட மாட்டேன்." அப்படிங்கிற மாரி தான் வந்து ஹீரோயினுமே சொல்லியிருப்பாங்க. ஆனா அவள நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். அவ எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா வந்து காமிச்சே ஆகணும். இந்த டைம் வந்து நான் மிஷன்ல வந்து ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த சிஸ்டம் கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்பனா நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி சொல்லுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஏற்கனவே நெறைய பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. அவ எக்ஸ் ஹஸ்பண்ட கூட்டிட்டு வந்து இங்க பேச வச்சோம்னா, ஏதாவது அதுலருந்து ஏதாவது அவன் நம்புவான். அத வச்சு தான் ஏதாவது பண்ண முடியும். அதனால அவன கூட்டிட்டு வரதுக்கு மட்டும் எனக்கு நீ ஹெல்ப் பண்றியா? அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவனுமே வந்து சிஸ்டமே ஓகேன்னு சொல்லுவான். உங்க ஹஸ்பண்ட் வந்து கையில போட்டிருக்கிற ரிங்க பாப்பாரு. ரிங்க பார்த்துட்டு தான் வந்து ஹீரோயின் சொல்லியிருப்பாங்கல்ல, "உன் கூட இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம்னு" சொல்லிட்டு. அத தான் நெனச்சு பாப்பாங்க. பின்னாடி வந்து அந்த கெட்டவ வந்துருவா. கெட்டவ வந்துருங்காட்டி அந்த ரிங்க வந்து மறைச்சிருவாரு. "நான் இங்க வேலை செய்றேன்னு சொல்லிட்டு உங்க ஒய்ஃப்க்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்க வந்து அன்ஹேப்பியா ஃபீல் பண்ணுவாங்க." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அவ இப்ப வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது ஞாபகத்துல தான் இருக்கா. அதனால நீ எதுவும் கவலைப்படாத. அவ இப்ப என் மேல ரொம்ப லவ் வச்சிருக்கா. நான் என்ன சொன்னாலும் அவ நம்புவா. நான் கண்டிப்பா உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவ போய் கிஸ் பண்ண போவா. ஆனாலுமே அவரு வந்து ஹீரோயின் வீட்ல வந்து நீங்க என்ன நல்லா பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ண வைப்பாங்களா, அந்த நெனச்சு பாப்பாரு. நெனச்சு பார்த்ததுக்கு அப்புறமா இவரு தள்ளி போயிருவாரு. பேஷண்ட் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் இருந்தாலும் என் பிளான்லேருந்து உன்ன வந்து எஸ்கேப் பண்ணவே மாட்டேன் பாரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் உன்ன கல்யாணம் பண்ணியே தீருவேங்கிற மாரி தான் இவ ஒரு முடிவு எடுத்திருப்பா. இவ அங்க எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு க்ளவுஸ் போட்டுட்டு இருப்பா. அப்பதான் பின்னாடி இருந்து ஒருத்தன் வருவான். அவன் வரத பார்த்துட்டு இவ வேற பயந்துருவா. "நீ யாரு? எப்படி வந்த?" அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. "இல்ல நான் வந்து கஸ்டமர் தான். அப்பாயின்ட்மென்ட் கேட்டு வந்தேன்பாங்க." "நீ பேசிட்டு வரலால்ல, பேசாம வந்தங்காட்டி நான் ரொம்ப பயந்துட்டேன்." அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. வெயிட் பண்ணுங்க. டாக்டர் வந்து போயிருக்கிறாரு. வந்துருவாங்க அப்படிங்கிற மாரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்? உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணுமா? அப்படிங்கிற மாரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. இன்னுமே நீ வந்து முன்னாடி மாரியே நடிச்சிட்டு இருக்கேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. உங்கள எனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்படிங்கிற மாரி சொன்னா, கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்க. அதுக்குள்ள வந்து என் வயசெல்லாம் கூட மறந்துட்டேல்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் வந்து அவரு வந்து கிளாஸ கழட்டுவாரு. அவருக்கு கண்ல வந்து ஏதோ ஒரு ஸ்க்ராட்ச் மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பயந்துருவா. இந்த ஹீரோயினும் அந்த சிஸ்டமுமே இதெல்லாம் வந்து பார்த்துட்டு தான் இருப்போம். என்ன நான் தான் சொல்லி ஞாபகம் இல்லையா? நான் உன் அக்கவுண்ட்ட செட்டில் பண்றதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட்டா இருந்து ஒரு கத்தி எடுத்து தான் வந்து கழுத்துல வச்சுருவா. நான் உன்ன விடமாட்டேன். என் வாழ்க்கைய இப்படி ஆக்கிட்டேல்ல. காசுக்காக தான் நீ எல்லாம் பண்ணுன. நான் ஏற்கனவே சந்தோஷமா என் ஒய்ஃப் கூட இருந்தேன். அவளையுமே டிவோர்ஸ் பண்ணிட்டு, நீயும் கல்யாணம் பண்ணிட்டு, கடைசியில காசெல்லாம் எடுத்துட்டு என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட. உன்ன நான் சும்மா விட மாட்டேன்பாங்க. அதெல்லாம் இல்ல. உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா உன்னை கண்டிப்பா வந்து சேவ் பண்ணிருவாங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப இவ என்னன்னா சிஸ்டம் வான்னு கூப்பிட்டே வந்து அவ இன்ஜெக்ஷன் போட்டு அவனுக்கு போடலான்ட்டு போவா. கரெக்ட்டா அதுக்குள்ள வந்து ஹீரோயின் வந்துருவாங்க. அதனால இவன் இன்ஜெக்ஷன் வந்து கீழ போட்டுருவா. சிஸ்டர் என்ன காப்பாத்துங்க. இவன் யாருன்னே தெரியல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா நீ பக்கத்துல வந்தேன்னா இவள நான் கொலை பண்ணிருவேன். நீ வராத அப்படிங்கிற மாரி நான் போலீஸ் கூப்பிடுவாம்பாங்க. சரி நான் அவர கூப்பிடுறேன்னுங்காட்டி, ஐயோ! நீங்க பிரதர மட்டும் கூப்பிட்றாதீங்க. அவருக்கு தெரிஞ்சா அவ்வளோதாம்பாங்க. நீ எதுவும் பயப்படாத. அவர் வந்தா தான் எல்லாம் சரியாகும் அப்படிம்பாங்க. கரெக்ட்டா அவனுமே இங்க வந்துருவான். நீங்க நல்ல வேள வந்துட்டீங்க. பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தேன். இவ அழுதுட்டு இருக்க மாரி இருந்துச்சு. கடைசில எவனோ ஒருத்தன் இவள பாரு இப்படி பண்றான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவ நல்லவன்னு நெனச்சு தான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கியா? அப்படிங்கிற இவனுமே வந்து இவன் நல்லவன் நர்ஸ் கிட்ட எதுக்கு இப்படி பண்ற? நான் எதா இருந்தாலும் பார்த்துக்கிறேன். எதா இருந்தாலும் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இவ ஒண்ணும் யாருன்னு தெரியாம தான் வந்து இவகிட்ட பேசிட்டு இருக்கியா? அப்படிங்கிற மாரி உண்மையான மூஞ்சியா? இவளோட உண்மையான ஃபேஸ் என்ன? அப்படிங்காட்டி இவன் பேசுறதெல்லாம் நான்சென்ஸ் மாரி இருக்கு அப்படின்னு அவன் சொல்லுவான். பேசாம இரு. இவன் ஏதோ கடன் வாங்கியிருக்கான் போல. நம்ம வேணா இந்த கடன குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க 2 பேரும் என்ன பைத்தியமா? நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்காம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க. என் பாஸ்ட் லைஃப்ல வந்து இவனால தான் இதெல்லாம் ஆச்சு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவ கழுத்துல வந்து குத்தலான்ட்டு போவாங்க. அதெல்லாம் இல்ல. நான் வேணா உனக்கு சர்ஜரி பண்ணி சரி பண்றேன். அவள விட்டுரு அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த அளவுக்கா இந்த இடியட்லாம் போய் லவ் பண்ணிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவன் நல்லவளா இல்ல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே ஹீரோயின் வந்து இவன் பாரு வளவளன்னு பேசிட்டு இருக்கான். கரெக்ட்டா பாயிண்ட்க்கு வரமாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு அவளுக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? எதா இருந்தாலும் சொல்லுங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு தான் என் ஹஸ்பண்ட் வந்து இவள தான் ரொம்ப லவ் பண்றாங்க. அதனால என் ஹஸ்பண்டோட ஆசைய நிறைவேத்துறதுக்காக நான் உண்மையா டிவோர்ஸ் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா என் ஹஸ்பண்டோட ஆசைய ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அவ கைய ரிங் எடுத்து கழட்டி குடுத்துருவா. ஆனாலுமே வந்து நீ என்ன இப்ப
சரியான பைத்தியமா இருக்க. ஹஸ்பண்ட் வந்து இன்னொருத்திய லவ் பண்றான்னு சொல்லிட்டு அவளுக்காக உன் வாழ்க்கைய விட்டு குடுத்துட்டு இருக்க. இவ அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் வொர்த் இல்ல. இவ சரியான மோசமானவ அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து இவள பேச விடாம தான் அவனுமே வந்து கொலை பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவளோட உண்மையான மூஞ்சி எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு. ஆனாலுமே அவன் வந்து ரிங்க தூக்கி அவன் அவன் மேல போட்டுருவா. அப்ப ஹீரோயினே வேணும்னே பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கைய வந்து கட் பண்ணி விடுற மாரி அந்த சிஸ்டம் கிட்ட மாத்திருவாங்க. கடைசில ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் வந்துரும். அதனால வந்து இவ அப்படியே கோவப்பட்டுட்டு இருப்பா. கடைசில ஹீரோயினுக்கு தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. "நீ என்ன லூசா? எதுக்கு அவன் பண்றான்னு சொல்லிட்டு நீ இதெல்லாம் பண்ணுன?" அப்படின்னுட்டு அவள காப்பாத்துறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன். எப்படியா இருந்தாலும் நீங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணிருவீங்கன்னு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணமே வந்து ஒரு ஃபேக் தான். நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவனுக்கு இப்பதான் 68% கில்ட் வந்துருச்சும்பாங்க. நான் இவனுக்காகலாம் சாவக்கூடாது. நீங்க ஏதோ டிவோர்ஸ பத்தி பேசிட்டு இருந்தீங்க. நான் உங்க ஆசைய வந்து ஃபுல்ஃபில் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். சரி நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. ஆனாலுமே உனக்கு என்ன வேணும்னு கேளு. எல்லா ப்ராப்பர்ட்டியும் தந்துர்றேன். ஹாஸ்பிட்டல மட்டும் விட்டுரு அப்படிங்கிற மாரி எனக்கு காசு முக்கியம் இல்ல. நீங்க தான் முக்கியம். 7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேருமே எப்படி லவ் பண்ணோம். அப்ப நீங்க ப்ரப்போஸ் பண்ணீங்க ஞாபகம் இருக்கா? அந்த டைம் தான் நான் என் லைஃப்லயே ரொம்ப ஹேப்பியா இருந்தேன். அந்த சீன் மறுபடியுமே ரீகிரியேட் பண்ணா நல்லாருக்கும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து போயிருவான். "நீ எதுக்கு அவன்கிட்ட டிவோர்ஸ் பண்றேன்லாம் ப்ராமிஸ் பண்ண? உனக்கு இங்க இருக்கணும்னு ஆசை இல்லையா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவன் கார் ஆக்சிடென்ட் பண்ணியே நான் சாகவே இல்ல. இதெல்லாம் எதுக்கு பண்றேன்னா, இவன வந்து அந்த ப்ரப்போஸ் பண்ற சீன்ல வந்து அந்த டாக்குமெண்ட்ட வாங்கிக்கணும். டாக்குமெண்ட் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வித்தரணும். வித்ததுக்கப்புறம் அந்த அமௌண்ட்ட வந்து அம்மா பேர்ல வந்து போட்டு வைக்கணும்னு நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. "அதுக்காக தான் நீங்க இந்த மாரி சீன வந்து கிரியேட் பண்ண சொல்றீங்களா?" அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. ஆமா பேங்க்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே வந்து போட்டு வச்சுட்டணும். அந்த அம்மா வந்து எப்படியா இருந்தாலும் நான் அம்மாவா தான் நெனைக்கிறேன். அவங்க எனக்காக எவ்வளோலாம் இது பண்ணியிருக்காங்க. அதனால நான் அவங்களுக்கு ஒரு நல்லவளா நடந்துக்கணும்னு நெனைக்கிறேன்னு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த கெட்டவளும் அந்த ஹோஸ்ட் தான் இருப்பாங்க. இப்ப இவன் எங்க போறான் அப்படிங்காட்டி இவன் போய் ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்ப நான் அவன போய் நிறுத்தும்பாங்க. அதெல்லாம் என்னால நிறுத்த முடியாது. ஒருத்தவங்கள வந்து ஹார்ட்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. கடைசில வந்து கூப்பிட்டுருவாங்க. எங்க நீங்க போயிட்டு இருக்கிறீங்க? இதெல்லாம் வந்து நம்ம கல்யாணத்துக்காக தான் ரெடி பண்ணியிருக்கீங்களா? அப்படின்னா இல்ல நான் போய் அவள ப்ரப்போஸ் பண்ண போறேன்னுங்காட்டி அது எதுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறீங்க? அவள டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்க அப்படிங்காட்டி, இல்ல ஒரு கண்டிஷன் வச்சிருக்கா. அவள நான் ப்ரப்போஸ் பண்ணா தான் வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு ஒத்துக்கிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க போய் இதெல்லாம் பண்ணாதீங்க. அது இல்லாம எதுக்கு கேஸோட இதெல்லாம் எடுத்துட்டு போறீங்க? ஃபைல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாரி தான் இவ சொல்லிட்டு இருப்பா. மறுபடியுமே ப்ரப்போஸ் பண்ணீங்கன்னா, அவங்க சும்மா தான் நடிச்சுட்டு இருக்காங்க. இது அதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி தப்பா பேசுவா. ஆனாலுமே இவளுக்கு வந்து கோவம் வந்துரும். உன்னைய அவ காப்பாத்திருக்கா. அவள பத்தி நீ இப்படி தப்பா பேசிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? அதான் இதான்னு சொல்லிட்டு இவளுமே வந்து ஐயோ! நான் வேணும்னுலாம் சொல்லல. சும்மா நான் சொல்லி பார்த்தேன்னு சொல்லிட்டு இவ அப்படியே நடிச்சு வந்து ஏமாத்த இது பண்ணுவா. சரி விடு. ஃபர்ஸ்ட்டு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவன் போவான். ஆனாலுமே போகாதீங்க. நான் உங்க நல்லதுக்காக தான் எடுத்துட்டு போறேன். இந்த ப்ரப்போஸ்லாம் வேணாம், வேணாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க கிளினிக்கெல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அவ பேச்ச வாங்கிட்டு ஏமாத்திருவா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இவனுக்கு கோவம் வந்துரும். அதனால புடிச்சு தள்ளி விட்டுருவான். தள்ளி விட்டதுக்கு அப்புறம் அப்படியே திரும்பி பார்த்தா தான் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோயின் வந்து வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அப்படியே இவனுமே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிருவான். என்ன நீங்க ஞாபகம் இருக்கா? கல்யாணத்தப்ப வந்து நான் இப்படிதான் இருக்கேன். நான் எப்படி அழகா இருக்கிறேன்னா, நான் கல்யாணத்துக்கு வந்து இப்படிதான் ரெடி ஆகலான்ட்டு இருந்தேன். எனக்குமே ஞாபகம் வந்துருச்சு அப்படிம்பாங்க. நீ ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவள பார்த்து நீ எதுக்கு கவலைப்படாத. இது சும்மா வந்து இதுதான். இந்த ட்ரெஸ்ஸ வந்து நானே உங்க கல்யாணத்துக்காக நான் குடுத்துர்றேன்பாங்க. இவ எந்திரிக்க போவா. ஆனால சிஸ்டம் வந்து இவள எந்திரிக்க விடாம பண்ணிரும். அவருமே வந்து இங்க பாரு என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? இவ்ளோ நாளா நீ என் கூட இருந்திருக்க. நீ தான் வந்து என்னோட லக்கி லேடி. உன்ன நான் ப்ரப்போஸ் பண்றதே வந்து எனக்கு ரொம்ப பாக்கியமா நெனைக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஐயோ! இந்த சிஸ்டம் வேற இப்ப எங்கருந்து வரமாட்டேங்குதேன்னு சொல்லிட்டு இவ வேற ஒரு பக்கம் வேற கோவப்பட்டுட்டு இருப்பா. அப்படியே இவன் வேற இவளுக்கு வந்து ஹீரோயினுக்கு ரிங் வேற போட்டுருவான். அப்படியே அவளுக்கு வேற கடுப்பாயிரும். அப்பதான் வந்து அவ அப்புறம் இது பண்றதுக்காக ஹாஸ்பிட்டலோட டாக்குமெண்ட்ஸயுமே வந்து குடுத்துருப்பான். இதையுமே நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பான். அப்பதான் வந்து என்னன்னா, ஐயோ! இதையாவது வாங்கலான்னு பார்த்தா, இதுவுமே வாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறம் கரெக்ட்டா வந்து ஹீரோயினுமே வந்து அப்படியே விழுகுற மாரி இது பண்ணுவாங்க. சரி வா உன்ன நான் வீட்டுக்கு தூக்கிட்டு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு போயிருவாங்க. ஆனாலும் இவனால எதுவுமே பண்ண முடியாம டென்ஷன் ஆயிட்டு இருப்பா. நெக்ஸ்ட் டே வந்து இவனுக்கு வந்து ஃபோன் வரும். என்னன்னா வந்து உங்க ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையுமே வந்து கிளினிக் எல்லாம் சோல்டு பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால இவன் அப்படியே டென்ஷன் ஆயி தான் வந்து கத்திக்கிட்டே வருவான். ஹீரோயின் பார்ப்பான். ஹீரோயின் இருப்பாங்க. சாப்பிடுங்கம்பாங்க. ஆனா ஹீரோயின போட்டு இவன் வந்து அடிச்சுருவான். என்னன்னே கேட்காம. உனக்கு எவ்ளோ தைரியம் தான் நீ இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற? நீ வந்து என்ன எல்லாம் வித்துட்டு, நீ பியூட்டி சலூன வித்துட்டியா? அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு இன்னுமே நீ பொய் தான் சொல்ற. லாயர் என்ன சொல்றாருன்னு பாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் கேட்கலான்னு சொல்லிட்டு ஸ்பீக்கர்ல போடுவான். அப்பதான் லாயர் சொல்லுவாரு, அந்த பியூட்டி சலூன வித்துட்டு அந்த கெட்டவ இருக்காள், அவ நேம்ல வந்து எல்லா காசையுமே வந்து போட்டுக்கிட்டா அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருப்பாங்க. அது சொல்லவே இல்லையேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவன் டென்ஷன் ஆயிட்டு இருப்பான். ஏன்னா அவங்க இவ்வளோ நாளா சொன்னதெல்லாம் பொய் தான். அவங்க வந்து சிச்சுவேஷன் அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கிறாங்க. கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம வித்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் இவன் வந்து, "ஐய்யய்யோ! அவ தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறா. அது தெரியாம நான் வேற உன்னைய அடிச்சுட்டேனே" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "சரி பரவால்ல விடுங்க. இதெல்லாம் எப்ப நடந்துச்சுன்னு தெரியலையே" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. "அவள பார்த்தியா?" அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இல்லைம்பாங்க. அப்பதான் ஒரு டாக்குமெண்ட் மாரி இருக்கும். அது என்னன்னு பார்த்தாங்கன்னா, இவ ஏற்கனவே வந்து நெறைய பேர் கூட கனெக்ஷன் ஆயி 10 பேத்துக்கு மேல கல்யாணம் பண்ணியிருக்காங்கிற ஃபோட்டோஸ்லாம் வந்து இது பண்ணிரும். அப்ப இத்தன நாளா இவன் என்கிட்ட ஏமாத்திட்டு தான் இருந்திருக்காளா, இவள நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இவனுமே வந்து கடுப்பாயி டென்ஷன் ஆயிட்டு இருப்பான்.
என்கிட்டயே வந்து அவ வெர்ஜினிட்டியோட இருக்கிறா. அவங்க அம்மாவ காப்பாத்துறதுக்காக நான் எத்தன பொய் சொன்னா. இங்க பாரு நானுமே இதெல்லாம் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து அடிச்சுட்டு இருப்பான். நீங்க இப்படியெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கலாம் இப்படி பண்றத நெனச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லுவாங்க. நம்ம நெனச்ச மாரியே நடந்துட்டோம். இனிமேல் நம்ம அங்க போய் அவளோட அக்கவுண்ட் வந்து ஃபேக்குன்னு சொல்லிட்டு இந்த ஹோஸ்ட்டுமே வந்து இங்க வந்திருப்பான். ஹீரோயினுமே இங்க வந்து எந்திரிங்க எந்திரிங்க இப்படிலாம் நீங்க நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவளுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா உங்க கம்பெனி இதவே வந்து இது பண்ணியிருக்கா. நேத்து எனக்கு ப்ரப்போஸ் பண்ணீங்கல்ல, அப்ப அந்த டைம் வந்து அவளுக்கு புடிக்கல. அதனால தான் வந்து உங்க கம்பெனி அக்கவுண்ட் எல்லாத்தையுமே மாத்தி இது பண்ணியிருக்கா. நீங்க எப்படி அவளுக்கு காசு குடுத்துருப்பீங்கன்னா, அவங்க அம்மாவோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்காக காசு குடுத்தீங்க. அத வச்சு தான் இவ இப்படி ஃப்ராட் பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நான் என்னன்னே தெரியாம உன்ன வேற அடிச்சுட்டேன் சாரிம்பாங்க. பரவால்ல விடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆமா என்னத்துக்கு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சிருக்க அப்படின்பாங்க. நான் உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸ் பண்ணேனே தெரியுமா? சும்மா ப்ரப்போஸ் பண்ற மாரி பண்ணுனதுக்கு அப்புறமா அக்ரீமெண்ட்ல படி நம்ம டிவோர்ஸ் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு சொன்னேன்ல, அதனால தான் நான் விட்டுட்டு போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். நீ இங்கேயே இரு. அவள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு போவான். எதுவுமே வந்து அவ வழியே போய் தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாரி தான் ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. நான் இப்ப இருந்து ப்ராமிஸ் பண்றேன். உன்ன விட்டுட்டு நான் கண்டிப்பா போமாட்டேன் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. சரி நானுமே உன்ன நம்புறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து அந்த பியூட்டி சலூன வந்து அவகிட்ட இருந்து வாங்கணும். உண்மையா போய் கேட்டோம்னா கோவப்பட்டனால தரமாட்டா. அவ வழியாவே போனா தான் அவளுக்கு வந்து பனிஷ்மென்ட் கிடைக்கும். அதனால நீங்களுமே வந்து கொஞ்சம் என்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவள கல்யாணம் பண்ணிக்கிற மாரி தான் வந்து நடிக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சேன். நீங்க வேற தள்ளி விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்புறம் தான் வந்து இவனுமே வந்து நீ சொல்றது கரெக்ட் தான். அவ வழியிலேயே போய் நானுமே நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணுவான்னா, அப்பதான் ஹீரோயின் போய் மறுபடியுமே வந்து கிஸ் பண்ணிருவாங்களாம். கிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம டிவோர்ஸ் பண்றதெல்லாம் சும்மா தான். அந்த பியூட்டி சலூன வாங்குனதுக்காக தான். வாங்குனதுக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் மறுபடியுமே வந்து சேர்ந்து இருந்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட் செஞ்ச வேஸ்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி கீழ விழுந்தத எடுத்து சாப்பிட்டுட்டு தான் வந்து இது ரொம்ப டேஸ்டியா இருக்கு அப்படிங்கிற மாரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து இங்க பேசிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டுமே வந்து டிவோர்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு தான் வந்து டிவோர்ஸ் பண்ணிருவாங்க. ஆனா ஃபேக் டிவோர்ஸ்ன்னு சும்மா சொல்லியிருப்பாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவருமே வந்து போயிருவாரு. அப்பதான் ஹீரோயின் கிட்ட வருவான். என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. அவன் இவ்ளோ டார்ச்சர் பண்ணான்ல, இப்ப அவங்க 2 பேருக்குள்ளேயே என்னென்ன டார்ச்சர் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ரிங்க கழட்டியுமே வந்து போட்டுருவாங்க. நீங்க இன்னும் 2 மணி நேரம் தான் இருப்பீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த கெட்டவ வந்து ஹீரோயின வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கா. இவ எதுக்கு இப்ப என்ன பார்க்கலாம்னு சொல்றா? அப்படிங்கிறங்காட்டி, நீங்க இப்ப போகாதீங்க அப்படிங்கிற மாரி சிஸ்டமும் தடுத்து நிறுத்தும். இப்ப அவ என்ன இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு தான் 2 பேரும் கண்ண மூடி பார்ப்பாங்க. இவ வந்து அவங்க அம்மாவுக்கு முடியலன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அத இவங்க அம்மாவாவே இருக்காது. ஏன்னா இவளே சிஸ்டம்ல இருந்து வந்தவ தான். சும்மா ஒருத்தவங்கள தான் வந்து அம்மான்னு சொல்லியிருப்பா. இப்ப என்னன்னா, இவங்க அம்மா வந்து மேலருந்து தள்ளி விடணும்னு சொல்லிட்டு தான் இது பண்ணியிருப்பா. அந்த இதுவுமே வந்து அம்மாவெல்லாம் தள்ளி விடாத அப்படிங்கிறவாட்டி, எனக்கு இவங்க அம்மாலாம் இல்ல. நானே சிஸ்டம்லேருந்து வந்தவன். எனக்கு எது அம்மா? சும்மா அவன நம்ப வைக்கிறதுக்காக தான் அம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். இவங்கள இப்ப மேலருந்து தள்ளி விட போறேன். இந்த பழிய வந்து அவன் மேல போடணும்பாங்க. ஆனாலுமே சிஸ்டமுமே வந்து இப்படி எல்லாம் வேணான்னு இருப்பாங்க. அதனால அவனையுமே திட்டி அனுப்பிச்சுடுவாங்க. இதுதான் வந்து சிஸ்டம் வந்து இதெல்லாம் தான் இது நடந்திருக்குது. அவ இப்ப பிரசன்ட்டா இந்த தப்பு தான் பண்ண போறா அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அதனால இத நம்ம தடுத்து நிறுத்தணும். நான் வரேன் உன் இடத்துக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிருவாங்க. சிஸ்டமுமே வந்து இவங்க என்ன போய் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு சிஸ்டமுமே வந்து இருக்கும். பாரு நீ கேட்ட மாரியே நாங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாரி வந்து கேட்பாங்க. உங்க அம்மா இன்னசென்ட் தானே. அவங்கள வச்சு என்ன பண்ற? அவங்கள விட்டுரு அப்படிம்பாங்க. அப்போ உனக்கு மெமரி லாஸே ஆகல. இத்தன நாளா நீ பொய் சொல்லிட்டு தானே இருந்த அப்படிம்பாங்க. ஆமா நான் பொய் சொல்லிட்டு தான் இருந்தேன். விட்டுரு. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க? விட்டுரு அப்படின்னுட்டு அதெல்லாம் இல்ல. இவங்கள வந்து இப்ப மேல இருந்து தள்ளி விடுறேன் பாரு. தள்ளி விட்டதுக்கு அப்புறம் பழிய வந்து உன் மேல போடுறேன். அவன் வந்து உன்ன தான் நம்புவான். அதுதான் என் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவ புடிச்சு தள்ளி விட போவாங்க. கடைசியில ஹீரோயின் வந்து கீழ விழுந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து வலி காயம் வலியெல்லாம் இருக்கு. ஏன் எனக்கு வலிக்குதுன்னுங்காட்டி நீங்க சாக போறீங்கல்ல. அதனால உங்களுக்கு பெயின்லாம் வந்து ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. அப்பதான் சொல்லுவாங்க, நீயுமே சிஸ்டம்லேருந்து வந்திருக்கிறியான்னங்காட்டி, நீ வேற இதுக்கு வந்திருக்க, நான் வேற இதுக்கு வந்திருக்கேன். 2 பேருமே டிஃப்ரெண்ட் இதுதான் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. இந்த கெட்டவ கேட்டு வந்து, ஐயோ! யாராவது ஹெல்ப் பண்ணுங்க. அம்மா போறாங்கன்னு சொல்லிட்டு நடிச்சுட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அம்மாவுமே வந்து போவாங்க. கரெக்ட்டா ஹீரோயினோட அம்மா வந்துருவாங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. நான் உங்கள காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து இது பண்ணிடுவாங்க. அம்மா நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. தெரியும். லாஸ்ட் டைமே வந்து இவ மேல கோவமா தான் இருந்தேன். ஆனாலுமே பொண்ணு இல்ல. என்ன பண்றது? நான் உன்ன காப்பாத்த எப்போ வந்தாலும் வந்து தானே ஆகுவேன். என்ன இருந்தாலும் நாம 2 பேரும் அம்மா, பொண்ணு தானே. அம்மா வந்து பொண்ணுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்பாங்க. கரெக்ட்டா ஹீரோயின் வந்து பிளட் வாமிட் எடுப்பாங்க. உனக்கு என்ன ஆச்சு? வா நம்ம போலாம் அப்படிம்பாங்க. அவ்வளோதான் என் டைம் முடிஞ்சிச்சுமாம்பாங்க. அப்படிலாம் பேசிட்டு இருக்காத அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. போன டைமே கார் ஆக்சிடென்ட் பண்ணி இவளுக்கு எதுவுமே நடக்காத போது நினைச்சேன். இவ சிஸ்டம்ல இருந்து தான் வந்திருப்பா. இவ உங்க பொண்ணெல்லாம் இல்ல. நீங்க ரொம்ப இது பண்ணாதேம்மா. நீ நான்சென்ஸ் மாரி பேசாதேம்பாங்க. ஐயோ! இவ உங்க பொண்ணே இல்ல. இவளே சிஸ்டம்ல இருந்து வந்திருக்கா. உங்க பொண்ணு இல்ல. நடிச்சிட்டு இருக்கா. இவ மெமரியும் இல்ல. ஒண்ணும் இல்ல. எல்லாமே ஃபேக்குன்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருப்பா. அவங்க அம்மா வந்து இவள தான் வந்து திட்டுவாங்க. இவன பைத்தியக்காரத்தனமா வளர்றா அப்படிம்பாங்க. அம்மா என்ன மன்னிச்சுடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. எவ்வளோதான் போராடினாலும் அவ்வளோதான். ஒண்ணும் இல்லாம ஆகப் போறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கெட்ட ஒரு பக்கம் வேற சந்தோஷமா வந்து சிரிச்சுட்டு இருப்பா. அந்த டைம் தான் அவளுக்குமே வந்து சரி எங்களுக்கும் வேலை இருக்கு
அம்மா பொண்ணு 2 பேருக்குமே வந்து நான் குட் பை சொல்லிட்டு நான் போய் அவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு வந்து போயிருவாங்க. அப்பதான் அவங்க அம்மாட்ட வந்து நான் சாரி, நான் உண்மையான பொண்ணெல்லாம் இல்ல. நான் சிஸ்டம் வேர்ல்ட்ல இருந்து தான் வந்திருக்கேன். ஆனாலுமே உங்ககிட்ட பொய் சொல்ல புடிக்கல அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்க. அந்த சலூன வித்து காசு எல்லாத்தையுமே வந்து உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு தான் போட்டுருக்கேன். பாஸ்வேர்ட் வந்து என் பர்த்டே தான் அப்படிம்பாங்க. பொய்யா பொண்ணா இருந்தா என்னம்மா? நீ உண்மையான பொண்ணு தான். எப்பவுமே நீ என் கூடயே இரு. நான் உன்ன காப்பாத்துவேன். அம்மா இருக்கிறேன். நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க இவங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் தூக்கலான்ட்டு இருக்கும்போது அப்படியே ஹீரோயினுமே வந்து கீழ விழுந்துருவாங்க. அப்பதான் வந்து எந்திரி எந்திரிம்பாங்க. ஆனா ஹீரோயினால எந்திரிக்க முடியாம தான் வந்து அப்படியே ஹீரோயின் அதே இடத்துல வந்து விழுந்து அப்படியே இறந்துருவாங்க. அப்படியே இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இங்க வந்து என்னன்னா, இவன் போய் இந்த கெட்டவள மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து எப்பவுமே வந்து நான் உன் கூடவே இருப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் தான் வந்து ஹீரோயின் முடியாம இருக்கும்போது வந்து ஃபிளாஷ்பேக்ல வந்து நினைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க இருக்கிறதுக்கு இவங்க கிரிட்டிக்கல் ஆயிட்டு இருக்காங்க. இமீடியட்டா வந்து இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ கூப்பிட்டதுக்கு அப்புறம் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இங்க வந்து நான் கல்யாணம் பண்றதுக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரிங் போட போவாங்க. கரெக்ட்டா அங்கருந்து வந்து போலீஸ் வந்துருவாங்க. மேல வந்து நாங்க ரிப்போர்ட் குடுத்துருக்காங்க. நாங்க நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டோம். நீ சரியான ஃப்ராடா இருக்கிற. நெறைய பேத்த கல்யாணம் பண்ணியிருக்கிற அப்படிம்பாங்க. என் மேல யாரு ரிப்போர்ட் குடுத்துருப்பா? அப்படிலாம் யாரும் இருக்காது அப்படிங்கிற மாரி கேட்பாங்க. நான் தான் உன் மேல ரிப்போர்ட் குடுத்தேன்பாங்க. என்ன சொல்றேன்னுங்காட்டி, பின்ன நான் உன் ப்ரப்போஸ் பண்ண வந்தங்காட்டி உன்ன எஸ்கேப் பண்ண விடுவேன்னு நெனச்சியா? நீ இத்தன நாளா எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாம நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அக்கவுண்ட்ல வச்சிருக்கிற அமௌண்ட்ட அப்படிம்பாங்க. இதுவரைக்கும் உன் 10 ஹஸ்பண்ட்ஸுமே வந்து எவிடன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபுட்டேஜ வேணா போட்டு காமிக்கவா? இதெல்லாம் பண்ணிட்டு தான் வந்து இப்ப இவங்களையுமே வந்து ஏமாத்தி இவனையுமே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கியா? இப்படி மோசமானவள நான் பார்த்ததே இல்ல. அது இல்லாம உங்க அம்மாவையுமே கொலை பண்ண போயிருக்கிற. அதனால உன்னை நான் கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லுவேன். இதுக்கு மேல நீ நடிக்காத. நடிச்சா எனக்கு எரிச்சலா வருது. பேசாம போய் ரெஸ்டார் ஜெயில்ல இரும்பாங்க. இவன் போவான். ஆனாலுமே நீங்க போக்கூடாது. ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வந்துச்சு. உங்க ஒய்ஃப் வந்து செத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்ல. அவ நல்லா தான் இருக்கா. அவ எப்படி சாகுவா? அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அப்பதான் வந்து நீங்க ஏதோ சர்ஜரி பண்ணீங்க. அப்ப ஏதோ இதாச்சு. கையில ஆப்ரேஷன் பண்ணா எதுக்குங்க சாகுறாம்பாங்க. அதெல்லாம் இல்ல. நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இவளையுமே அரெஸ்ட் பண்ணிடுவா. இவ பைத்தியக்காரி மாதிரி நீயுமே ஜெயிலுக்கு தான் போறா. அவ கூட இருக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு இவ ஒரு பக்கம் வேற புலம்பிட்டு அப்படியே இவ ஒரு பக்கம் வர சந்தோஷமா இருப்பா. நெக்ஸ்ட் வந்து இவங்க அம்மா வந்து நீ பொண்ணு வந்துருன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து நான் சிஸ்டம் போய் ஹீரோயினை தொட்டா வந்து ஹீரோயினுக்கு மறுபடியுமே வந்து உயிர் வரும். அதனால சிஸ்டம் போய் ஹீரோயின் வந்து லவ் யூன்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்வை போய் பட்டோன்னே ஹீரோயினுக்கு அப்படியே முழிப்பு வரும். இவன் வந்து ரோடா வந்து ஹீரோயின் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பக்கம் வேற தேடிட்டு இருப்பான். இந்த கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் வந்து ஒரு குழந்தை போகும். அது யாரோட குழந்தைன்னா ஹீரோயினோட குழந்தை தான். ஏன் இவ்வளோ நாட்டியா இருக்க? அம்மா சொன்னா கேட்க மாட்டியா? அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இந்த மூவில ஹீரோ. நீங்க இப்படி குழந்தைய சொல்லியே குழந்தைய வந்து ஸ்பாயில் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. என் கூட இருந்ததுக்கு தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. நான் எப்பவுமே உங்க 2 பேர் சைடு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் வந்து ஹீரோயின் இந்த குழந்தை 3 பேருமே வந்து அப்படியே சந்தோஷமா இருப்பாங்க. அப்பா அம்மா உங்க 2 பேருக்காக நான் டான்ஸ் ஆடி காமிக்கிறேன்னு சொல்லிட்டு தான் வந்து இவங்க எல்லாம் குடும்பமா சந்தோஷமா இருப்பாங்க. இதோட இந்த மூவி முடியுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.